உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ரிப்பேர் பண்ணது சொல்ல வேண்டாமா? எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அங்கே இருக்கும்போது ஜாலியாக இருந்தது, இங்கே வரும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. கரெக்டாக இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ப்ரொடியூசர் ராகுல் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி இப்படி நிற்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தருக்கு நான் ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லி ஆகணும். யாருன்னா மிஷ்கின் சார். அவர்கிட்ட தான் இந்த டைட்டில் இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரியாலிட்டி ஷோலாம் நான் ஆடும்போது என்ன ரவுண்டு அடுத்ததுன்னு சொல்லிவிடுவாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்க, அன்றைக்கி கரெக்டாக வந்து நம்ம என்ன சாங் ஆட போகிறோங்கிறத லாக் பண்ணணும் சேனல்கிட்ட சொல்லி. ஸோ என்னை மாதிரி இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸுமே இருப்பாங்க. ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் அந்த சாங் எங்களுக்கு கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி கிடைக்காம போச்சுன்னா திருப்பி என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை யோசிக்கிறதே ரொம்ப டஃப்பு. ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து இந்த டைட்டில் வச்சு தான் இந்த படமே. அவர் கிட்ட போய் கேட்ட உடனேவே அவர் எங்களுக்கு அதை கொடுத்தாரு. ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு யாருன்னா கவின் தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், கவினோட ஃபஸ்ட்டு ஃபிலிமில் நான் கொரியோகிராஃபராக இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் கவின் ஹீரோ. இது பயங்கரமான ஒரு ப்ரௌடான எனக்கு ஒரு விஷயம். ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஒரு சர்க்கிளாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் அதில் நம்புகிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது எல்லாமே ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எங்கள் செட்டிலேயே வந்து ஓல்டுன்னு சொல்லக்கூடாது, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அவர் பிறந்து, ஆர்ட் டைரக்டர் சார். ஆனால் எங்களை விட பயங்கரமான எனர்ஜியான ஆள் அவர். ஸோ நாங்கள் கேட்டதுக்கெலாம் அழகழகாக ப்ரொடக்ஷன் கூட பயங்கரமாக சண்டை போட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களையும் கன்வின்ஸ் பண்ணி ப்ரொடியூசரையும் கன்வின்ஸ் பண்ணி அழகாக ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தாரு. அண்டு படத்தில் சக்தி சூப்பராக பண்ணியிருக்கிறான். ஆக்சுவலாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே கவினுக்கு நிஜமாலுமே தம்பி சக்தி தான் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருந்தது அந்த அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி. அப்புறமா விஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறையா இடத்துல கவினும் விஜயோட எனர்ஜி அந்த சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிவேட் ஆகி சூப்பராக இருந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு பிரீத்திக்கு ரொம்ப நன்றி. பிரீத்தியை நான் வந்து அயோத்தி படத்தில் தான் பார்த்தேன். அப்போ நாங்கள் யாரை கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அவங்களோட படத்தை நான் வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் ஹிந்திலேயே வரும். நான் தப்பாக லாங்குவேஜ் பார்த்துட்ருக்கேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கடைசியில் தமிழில் வந்தது. அப்போ தான் பிரீத்தியும் வந்தாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் டீமில் ஒர்க் பண்ண ஒரு ஆள் அயோத்தி படத்தோட டைரக்டரோட கொஞ்சம் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க மூலிமா வி காண்டாக்டட் ஹர் அண்ட் அவங்களும் இந்த படத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுவும் பெரிய ஒரு லக். ரொம்ப சூப்பரான விஷயம், தலைவன் விடிவி சார் வந்து என்ன சொல்லலாம் ஒன்றுங்களை பற்றி, இந்த மாதிரி பேசுறது தான் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் என் நானே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, உங்கள் வாய்ஸை பேசுகிறதுக்கு இந்த ஊரில் 1 கோடி பேர் இருந்தாலுமே 1 கோடி பேருமே உங்கள் வாய்ஸை பேசலாம். ஓகேவா? அண்டு விடிவி சார் எனக்கு ரொம்ப 2000 உன்னாலே டைம் வாரணமாயிரம் ஷூட் பண்ணுற டயத்தில் அப்போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி கொடுத்தது விடிவி சார் தான். ஸோ என்னோடய படத்தில் விடிவி சார் இருக்காருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு மூமெண்ட் எனக்கு ஆக்சுவலாக. அப்போ நான் வந்து கௌதம் சார் கூட அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு முதல்ல எனக்கு செக் அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். எனக்கு அப்போ பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. அவர் கொடுத்த செக் இது என்ன பண்ணணும், இதை வச்சுன்னே தெரில, அது அப்படி இருக்குது செக்கில் ஐயோ அப்படின்னா அப்போ தான் போய் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறது சூப்பர். மற்றபடி என்னென்னமோ சொல்லி விட்டார், போடுங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போடுங்க, அப்போ தான் எதையாவது பார்த்துட்டு படத்துக்கு வருவாங்க. எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது, எதுவுமே கட் ஆகவும் கூடாது. அண்டு என்னோடய டெக்னிக்கல் டீம் பிரணவை பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேங்கிறத வந்துட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னடா மச்சான் என்னடா பண்ணுது அப்படின்னுவான்.
ஆக்சுவலாக இதுதான் அவனோட ஃபஸ்ட்டு படமாக வந்திருக்கணும். பட்டு என்ன சடனாக பிஸி ஆகி தொலைச்சிட்டான். வேறு எது இல்லாமல் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டான் அவன். அப்புறமா ஹரீஷ், நான் கோரியோகிராஃப் பண்ணும்போது ஆர்டி சார் கூட ஒர்க் பண்ணுவான். சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஐடியாவை போய் அவன்கிட்ட சொல்லுவேன், அதை பியூட்டிஃபுல்லாக ஸ்டேஜ் பண்ணி கொடுப்பான் எனக்காக. ஸோ அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கோப்ராலாம் பார்க்கும்போதே தெரியும். இப்போ கூட இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கும் போது எல்லாருமே வந்து விஷுவலை பற்றி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசினாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ். பயங்கரமாக இன்னும் இழைச்சிக்கிட்டு இருக்காப்படி உட்காந்துன்னு டிஐயில் கலர்லாம் ஊற்றி பெயிண்ட்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணின்னு இருக்காப்புல. அண்டு ஜென் ஒரு பயங்கரமான இந்த ஃபிலிமுக்கு ஒரு பெரிய அசட் ஆக்சுவலாக. அண்ட் அது எப்படின்னா, ஜென்னுக்கும் கவினுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன், ஒரு பாண்ட் பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி அது அழகாக எங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஜென்னு எல்லா படத்துக்கும் நல்ல பாட்டு தான் போடுவான், கரெக்டு தான். ஆனால் கவினோட படத்துக்கு போடுற மாதிரி எதுலேயும் போட மாட்டான் அப்படின்னு நான் வந்துட்டு பயங்கரமாக நான் சொல்லுவேன். அதுதான் சொல்கிறேன். அப்போனா அந்த ரெக்கார்டிங்க்கு கவின் வரணும். அப்போ வந்தால் மிர்ச்சி விஜயோட படத்துக்குமே கரெக்டாக மியூசிக் போட்டுருவா. அப்படி இல்லை, ஏன்னா அவங்க பயங்கரமான அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அவங்க ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டுகெதர். அதனால் அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், நீ நல்லா வரணும் நான் நல்லா வரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்குது. கலக்கணும், இந்த இப்படி பண்ணணும் அது அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அது தான் நான் பார்த்தேன். ஏன்னா டாடாவும் சரி, பிளடி பகரும் சரி, இப்போவும் ரிலீஸ் ஆகிறது முன்னாடிலாம் சொல்லக்கூடாது. நான் இதெல்லாம் ஓவராக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் அவங்க சொல்கிறது அவ்வளோவும் உண்மையாக தான் இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு மேலே அப்படி எலிவேட் பண்ணுறக்காப்புல மியூசிக்கால். அது நீங்கள் எல்லாருமே இப்போ ஆடியோ ரிலீஸ் ஆனும்போது எல்லாருமே சின்ன சின்னதாக குட்டி குட்டியான வந்த சாங்கு, ட்ரெய்லரில் வந்ததெல்லாம் வந்துட்டு எப்போ இந்த ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆடியோ ட்ராக் வந்துச்சு, எல்லாருமே கேட்டு பயங்கரமாக ஜென்னை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்டு எல்லாத்த விட என்றைக்குமே வந்து மை ஃபஸ்ட் ஹீரோ அப்படின்னு இருக்கும். அது எண்டு கடைசியில் நான் போகிற வரைக்கும் இது மாற்றவே முடியாது. என்ன வேணாலும் மாறலாம் லைஃப்பில். மை ஃபஸ்ட் ஹீரோ அப்படிங்கிறது வந்துட்டு கவின். அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஆக்சுவலாக. இட் இஸ் நாட் அ ஜோக். ஏன்னா அந்த டயத்தில் நல்ல ஒரு பீக்கில் கரெக்டான டயத்தில் இருக்கும்போது இதை பிடிச்சி இதுக்காக ஒன்று பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு அதை பயங்கரமாக கொண்டு வந்தாப்புல. ஸோ அதுக்கு நான் என்றைக்குமே தேங்க்யூ கவின் ஃபார் திஸ். அப்படி தான் சொன்னால் அவனுக்கு பிடிக்காது, அதான் அப்படி கூப்பிடுறான். ஆனால் நான் சொல்லுவேன். ஓகே, அண்டு தேங்க்ஸ். அண்டு எல்லாரோட படத்துலையுமே எல்லாரோட யூடியூப் சேனல் எல்லாரோட இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஒரு படத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. அதை விட ஜாஸ்தி பண்ணுங்கள், விட்டுடாதீங்க. ஸோ எல்லாருக்கும் இது வருதுன்னு தெரியுதில்ல, தெரியணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் சொல்லலேன்னு சொல்லாமட்டாங்கன்னா அதான் நானும் சொல்கிறேன். அப்படியா? அது கட் பண்ணி அது விடிவி சார் சொன்னது மாதிரியே பண்ணிவிடுங்க. அதான் ஓகே. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்து பண்ணுங்கள், வலிக்காத மாதிரி. தேங்க்யூ. ஹீரோ படத்தில் கிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். ஒரு தேங்க்ஸா. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். செம்ம ஜாலியாக பயங்கர ஹாப்பியாக தான் வந்தேன். எப்போ எங்கள் சதீஷ் அண்ணனோட ஃபீமேல் வெர்ஷன் என்ன பார்த்து அண்ணான்னு சொன்னாங்களோ, எங்கள் அண்ணன் சதீஷ் அண்ணனே நீங்கள் அப்படி கூப்பிடல, என்ன எப்படிங்க கூப்பிடலாம்? தவறுண்ணே. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஏன்னா படங்கள் பண்ணுறோம் அப்படின்றதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே ஜென்ரலாக ஈவெண்ட்டுக்கு வந்தோன்னா யோசிப்போம், ஓகே மொத்தம் 10 பேர் ஆளுக்கு 2 நிமிஷம் பேசுனாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஈவெண்ட் முடியும், அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாம், இப்படி தான் இருக்கும் மைண்ட் செட்டு. அப்படி இல்லாமல் அங்கேருந்து இந்த ஸ்டேஜை பார்க்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்டாக நடிக்கிறோம், லீடாக பண்ணுற ஒருத்தரோட, ஹீரோவாக பண்ணுற ஒருத்தரோட ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அந்த கேரக்டர், அந்த பர்சன் உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் அது அவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங்னே சொல்லலாம். ஏன்னா நானும் கவினும் வந்து ஃபஸ்ட்டு யோசித்து பார்த்தோன்னா ஈவெண்ட் பண்ணுற டைமில் மச்சான் ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாமாடா, எவ்வளோ
மச்சான் 7,000 தான் இருக்குன்றான், டே அவன்கிட்ட 10,000 இருக்கான், கேள்றா வெயிட் பண்ணுறா அப்படின்னு பேசின டைம்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தடவை நான் அப்போ போயிருந்த டைமில் மச்சான் இங்கே இடத்துல உன்னோட போஸ்டர் இருக்குடா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை விஷ் பண்ண அவரோட முதல் படத்துக்கு. ஸோ அந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கோம், பாடியிருக்கோம். ஸோ அப்போது டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு ஃப்ரெண்டாக திரையில் பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மாதிரி பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ கவின் மச்சானுக்கு ஃபஸ்ட்டு நன்றிகள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மச்சான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல உயரங்கள் போக வாழ்த்துக்கள். ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே அதில் ட்ராவல் ஆகணுன்றது ஆசை. அண்ட் சதீஷ் அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசுனதுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துப்பாரு. அண்ட் ஒவ்வொருத்தரை பற்றி மென்ஷன் பண்ணோம், ஹீரோயின் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தெரியும். அண்டு எடிட்டர் சார் அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நான் சரி பாம்பேலேருந்து ஏதோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, ஏன்னா கவினை விட அதிகமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது இவர் தான். எடிட்டில் ஷார்ட் மாற்றுவார நான் கேட்டேன். சரி அதுக்கப்புறம் என்ன நினச்சேன், சரி அதாவது சில டைம் வருவாங்கள்ல காஸ்டிங் கோஆர்டினேட்டர், அந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்க பாம்பேலேருந்து, இவருக்கு இப்படி ஒரு பெரிய டீம். அப்புறம் மச்சான் யாரா இவர், சென்ட்டு வாசம் தூக்குது, கலர் மோதிரம், 6 சட்டை, இவர் தான்டா நம்ம படத்தோட எடிட்டரா எடிட்டர் எதுக்குடா 5 சட்டை மாற்றுறாரு, அதுவும் ஆக்சசரிஸும் மாறும். ப்ரோ பக்காவாக பண்ணியிருக்கேன் ப்ரோ, அமேசிங்காக வந்திருக்கு ப்ரோ. அப்புறம் தான் தெரிஞ்சு சாமி இங்கே வாங்க நீங்கள் எடிட்டிங்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக டார்லிங் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பெரிய ஆக்டராகவும் வரதுக்கு வாழ்த்துக்கள். அவரே எடிட் பண்ணி அவரே நடிக்கலாம். ஒரு பிளெஸ்ஸிங் நடக்கும். யோசிச்சு பாருங்கள், என்னோடய பிளெஸ்ஸிங் என்னோடய அப்பா விடிவி கணேஷ் சார், அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவருக்கு பையன் நான், அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நீங்கள் ஷூட் இன்னொரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவர் ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுற விதம் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த ஜாலியை தாண்டி நிறைய நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதில் நம்ம பெரிய டேக்அவே இருக்கும். இன்னும் இந்த வைபாக, இன்னும் அவ்வளோ யங்காக, இன்னும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அவருடைய மைண்ட் செட் மட்டும்தான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்றது அவரோட பழகும்போது தெரியும். தேங்க்யூ சார் ஃபார் ஆல் த அமேசிங் லெசன். தேங்க்யூ. அண்ட் டிஓபி சார், அவர் அமேசிங்கான ஒர்க் பார்த்துருக்கோம், இதுலேயும் நீங்கள் பார்ப்பீங்க, ரசிப்பீங்க. அண்ட் ஜென் மார்ட்டின், இனிமேல் நீங்கள் ஜெம் மார்ட்டின் என்று அழைக்கப்படும், எல்லாருக்கும் பேர் மாற்றி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அவரை கண்டிப்பாக பெரிய மென்ஷன் பண்ணோம். இந்த படத்தில் சிறப்பான பாடல்கள் கொடுத்ததுக்கும், அடுத்தது நான் பண்ணுற படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டரு, அதுக்கு நல்ல பாடல்கள் கொடுக்கறதுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் டார்லிங். அதையும் நீங்கள் சீக்கிரத்தில் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அதுலேயும் கலக்கிடுவோம். தேங்க்யூ. ஸோ இந்த அழகான ஜேர்னியில் கதை சொல்கிறப்போ ஒன்று சொன்னாங்க, படத்தோட பேர் வந்து கிஸ் அப்படின்னாங்க. சரி எப்பயும் போல தான் ஹீரோ ஜாலியாக இருப்பார், நம்ம கூட நின்று வேடிக்கை பார்க்கணும்னு நினச்சா. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஹீரோவுக்கும் அந்த காட்சிகள் இல்லாமல் எங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களும் அவரும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஜென்ரலாக சொல்லுவோம்ல, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை என்ற மாதிரி, ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் கடைசி வரைக்கும் முத்த காட்சி நமக்கு வரவே வராது என்று அப்படி எழுதிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. அந்த ஜேர்னியில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி நமக்கு பிடிச்சவங்களோட இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாடல்களும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டோட. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் ராகுல் அண்ணனுக்கு. ஏன்னா அவரும் வந்து செம்ம ஸ்வீட்டு. இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரை தெரியும், ஸ்டார்டிங் டைம்லேருந்தே பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் எல்லாத்துக்கும். ஸோ அண்ணனுக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். என்டையர் டீமுக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் தான் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் வெளியே சேர்க்கும். ஸோ உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் மீண்டும் முன்னே பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ.